வணக்கம் நண்பா நண்பிகளே. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செலிப்ரேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா October 19 the film is going to rock in a Tamil cinema and the entire industry. வெயிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லியோ. இது வந்து பார்த்திங்கன்னா October 19 வந்து ரிலீஸ் ஆயாச்சு. எக்ஸப்ட் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, வேர்ல்டு வைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைடு ஆகட்டும், சவுத்தில், தமிழ்நாடு தவிர்த்து மீதி எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஷோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 9 மணிக்கு தான் வந்து ஷோ போட்டாங்க. அதுக்குண்டான பாலிடிக்ஸ் வந்து நம்ம பின்னாடி பேசலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா படத்தை பற்றி பேசலாம், ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லாமே தெரியும், த மெயின் ஹீரோ ஆஃப் லியோ நம்ம தளபதி விஜய் அண்ணா. அவரை பற்றி சொல்லணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு ஆக்டிங் ஆகட்டும், ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், ஒரு காமெடி சீன் ஆகட்டும், ஆல் இன் ஒன் பேக்கேஜ் வந்து அவர் ஒருத்தரே கொடுத்துருவார். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் த்ரிஷா. ஆக்சுவலி நம்ம வந்து கில்லியில் பார்த்த த்ரிஷா வந்து அப்போவும் தளபதியும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு, த்ரிஷா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு. இந்த கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் தேம் இஸ் வெரி குட். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபிலிமில் பார்க்கலாம். அந்த மெச்சூர்ட் கெமிஸ்ட்ரியும் அந்த ஃபிலிமில் பார்க்கலாம். படத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணுன்னா, த டைரக்டர் வேறு லெவல். ஆக்சுவலாக நம்ம என்னென்னா, இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு உண்மையான ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தளபதி விஜய் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ரைட்டிங் தி ஸ்கிரிப்ட் ஆஃப் லியோ ஃபார் தளபதி. அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்சியூவா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து தேட்டருக்கு போனோம். ஆனால் தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் ட்ரீட்டு. இந்த படம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவோட 100% வந்து நம்ம லோகேஷ் அண்ணா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லியோ படம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் எல்சியூவா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம காலையில் ஷோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் பார்த்தோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏன்னா நம்ம தளபதி படம் அப்படி இப்போ வருஷத்தில் ஒரு படம் தான் வருது நம்ம தளபதி ஆனது. அது 4 மணி ஷோ வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையும் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ரவி தேட்டரில் புக் பண்ணியிருந்தோம். 4 மணி ஷோ வந்துட்டு ஆன் த டைம் 4 மணிக்கு வந்துட்டு தரிசனம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தளபதி ஆனது. நாங்கள் அந்த 4 மணி ஷோ முடித்ததுக்கப்புறமே வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்களால் நம்பவே முடியல, படம் முடிஞ்சிருச்சா, அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி படத்தை வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் லெவலில் வந்துட்டு படத்தை கொண்டு போயிருக்காங்க. என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸு அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. பட் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இப்போ சினிமா லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா இந்த டெக்னாலஜி, அந்த புது விதமாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கும், ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்கும். நம்ம என்றைக்குமே பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இதை வந்துட்டு நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கும் ஹாப்பினஸ் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பினஸ் இருக்கும். நெகட்டிவாக பேசுகிறது, நெகட்டிவாக தாட் பண்ணுறது எல்லாமே பண்ணிங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ லியோ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எல்சியூ, ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் ஒரு ஃபேன்ஸ் ஆகட்டும், இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க, தெலுங்கானாவில் இருக்கிறவங்க, ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போது கைதி படம் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கைதி படம், விக்ரம் படம், அதுக்கப்புறம் இப்போ லியோ, இது 3 பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எல்சியூ அண்டு எங்கே வந்து கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இத்தனை நாள் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி வந்து யாருமே யோசிக்க கிடையாது. என்னடா எல்சியூ அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்ஷன்,
இப்போது ஹாலிவுட்லலாம் எடுக்கிறாங்க பார்ட் 1 பார்ட் 2 அதே மாதிரி இப்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2 அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இது பார்ட் 1 பார்ட் 2 கிடையாமல் ஒரு மூவிலேருந்து இன்னொரு மூவி, அதாவது என்னன்னா அந்த டைரக்டரே ஒரு மூவிலேருந்து இன்னொரு மூவிக்கு டைரக்ட் பண்ணி எல்லாரையும் சேர்த்து ஒரு படம் பண்ணுறது தான் அது வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். இப்போது இந்த கைதி படமும் பார்த்தாச்சு. அதில் வந்து கார்த்தி ஹீரோ, அதில் வந்துட்டு அவரோட பேர் வந்து டெல்லி. அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னும் நான் அந்த படத்தில் சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமில் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் ஈஸ் ஆக்சுவலாக கமல்ஹாசன் வந்துட்டு உலக நாயகன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா அவரோட ஆக்டிங் ஆகட்டும், டெடிகேஷன் ஆகட்டும், எல்லாமே இப்போது என்ன சொல்கிறது, ஒரு 180 அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா ஒரு சாதாரண விஷயமா? அதனால் உலகநாயகன் உலகநாயகன். அவர் வந்து அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்ட்டு. இப்போது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோலெக்ஸ், ஓகேவா, அந்த மாஸ் ஹீரோ சூர்யா, அவரோட ஃப்ளாஷ்பேக்கும் வந்துட்டு எதுவுமே சொல்ல கிடையாது. பட் இது எல்லாமே கம்பேர் பண்ணி நம்ம லியோ இப்போது நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு வந்து பார்த்திங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு பெரிய லெவல் ட்ரீட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இட்ஸ் கோயிங் பியாண்ட் பாசிட்டிவ். படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி, அர்ஜுன், அதுக்கப்புறம் சஞ்சய் டட், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் டட் அண்ட் அர்ஜுன் வந்துட்டு இஸ் அ நெகட்டிவ் ரோல் அண்ட் கம்ப்ளீட்டட் தேர் ஸ்டோரி, ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த படத்தில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆக்சுவலாக மோஸ்ட்லி ஒரு இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 50% இந்தியாவிலே 50% எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதனால் வந்துட்டு நான் இப்போ சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது கிடையாது. அதனால் வந்து நான் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ தளபதி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த கேட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் அவர்களோட வாய்ஸ் வந்து வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். அதாவது லொக்கேஷனோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றது தான் கான்செப்ட்டு. அதை வந்துட்டு அது இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட். பட் வந்துட்டு என்னென்னா அதுலேயும் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அதை நம்ம பின்னாடி நிறைய வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தளபதி வந்துட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரும்போது உலகநாயகன் அவரோட வாய்ஸில் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும், இட்ஸ் அ எல்சிஓ அப்படின்ட்டு. அப்போது நான் வந்துட்டு இப்போ லியோ பார்த்துட்டாங்க, அவங்க வந்து எனக்கு கதை புரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கைதி படம் பாருங்கள். கைதி படம் பார்த்ததுக்கப்புறம் விக்ரம் படம் பாருங்கள். விக்ரம் படம் பார்த்ததுக்கப்புறம் லியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி லியோ பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த 3 படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எந்த மாதிரி டைரக்டரு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போது ஓகே நம்ம லியோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். இது வந்துட்டு நான் ஒருத்தர் சொல்கிறதுனால கிடையவே கிடையாது. இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் மூவி லியோ, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைனா சீனு, ஹைனா எல்லாமே பவர் பேக்குடு. இந்த படம் லியோ எப்படி எடுத்துகிட்டு வரணுமோ, தளபதிக்காக எப்படி எடுத்துகிட்டு வந்துடணுமோ அந்த மாதிரி எழுதி ஸ்க்ரீனை ஒன்று வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. எல்லோரும் போய் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து படம் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போது லியோ வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. இவ்வளோ ஹிட்டு, இவ்வளோ ஸ்க்ரீன்ஸு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ஸ்க்ரீன்ஸ். இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு 30,000 ஸ்க்ரீன்ஸ் வந்து எந்த ஒரு மூவிக்குமே அலாட் ஆனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் 30,000 ஸ்க்ரீன்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கிறது அப்படின்னா தளபதி விஜயோட லியோக்கு, ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஹீரோ வந்துட்டு அண்ணா தம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன் வச்சு பேசும்போதுனா அவங்க மேலே எவ்வளோ அக்கறை இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போது நான் இங்கே வந்துட்டு இப்போ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீனில் பார்க்குறதாகட்டும் இல்லை நேரில் போய் பார்க்குறதாகட்டும், நம்ம போயிட்டு விஜய் அண்ணா அப்படின்னு சொல்கிறத விட விஜய்னே கூப்பிடலாம். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் 48 ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்றது கூட நமக்கு மனசு வர மாட்டேங்குது. இப்போ என்னோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 27, ஓகேங்களா? என்னோட சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. அதனால வந்துட்டு இப்போ நம்ம காலேஜெலாம் போனால் வந்து வா மச்சான் அப்படின்ட்டு தோளில் கை போட்டு பேசுவோம். ஆனால் இப்போ நம்ம போனால் நம்ம பேச முடியாது. ஆனால் நிஜமாக அண்ணா வந்துட்டு தோளில் கை போட்டு
கண்டிப்பாக ஓகே அவங்க அப்படி தான் பேசுவார், ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஓகே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி நடந்த பாலிடிக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து பேசி ஆகணும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி, ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டப்படுறதுக்கு உண்டான பலன் வந்துட்டு கிடைக்கும் போது தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லியோ படம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாலிடிக்ஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஓகே, நான் என்னோடய விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஓகே, பாலிடிக்ஸ் பற்றி பேசினா என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டானா அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு நான் பேசி ஆவேன். ஏன்னா வந்துட்டு பாலிடிக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பவர். ஆக்சுவலாக வந்து நம்மளோட சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுறதுக்காக தான் பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயமே வந்து இருக்குது. ஆனால் அந்த பாலிடிக்ஸை வச்சு இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானது. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த லியோ படத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 மணி 7 மணி ஷோவை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன் அப்படின்னு தெரியுமா? ஆப்போசிட்டில் இருக்கிறது யார் தெரியுமா? தளபதி விஜய் அண்ணா. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இப்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் இப்போது இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்லலாம் கேஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு 7 மணி ஷோ வந்து வேணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ வந்துட்டு தர மறுத்துட்டாங்க. 9 மணிக்கு தான் போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று என்னென்னா ஒரு வருத்தத்துக்குரியான ஒரு விஷயம் எப்படின்னா, அந்த ரோஹிணி தியேட்டரில் நடந்த ஒரு விஷயந்தான். பட் என்னென்னா வந்துட்டு இப்போ ஒரு 800 பேர் 1000 பேர் உட்கார சீட்டில் வந்துட்டு ஒரு 3000 பேர் போனால் அது வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து ஒரு வருத்தம் தான் அது. இப்போ தளபதி ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்குள்ளே போயாச்சு, நம்ம ட்ரெய்லர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் எவ்வளோ தான் இருந்தாலும் வந்துட்டு க்ரௌடு வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ கேட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கேட் ஓப்பன் ஆனோடனே நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எந்தூசியாசமில் தான் உள்ளே போயிருக்காங்க. அதனால வந்துட்டு நம்ம ஓகே, அது வந்துட்டு ஒரு பெரிய சங்கடம் தான். ஓகே, நடந்துடுச்சு. ஆனால் லியோ படத்துக்கு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாங் இஷ்யூ, ஓகே சாங்குக்கு சென்சார் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம் அடிக்கிற சீனு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே, தம்மு வந்துட்டு விஜய் ஏன் அடிக்கிறாரு? ஓகே, அதுக்கு மெயின் ரீசன் சொல்லுங்கள். இப்போ டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்துட்டு நானே இதுக்கு எல்லாமே வந்து நானே இது பண்ணிக்கிறேன், நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. பட் தம்மு வந்துட்டு எப்படி தமிழ்நாட்டில் வருது? இந்த பாலிடிக்ஸ்க்கு அவங்க கொஷின் வந்துட்டு கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க அந்த ரேஞ்சில் இருக்காங்க. நீங்கள் எப்படி அவர் டைரெக்டாக கொஸ்டின் கேட்க முடியும்? கேட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு இவர் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஆக்டர். இவர் வந்துட்டு தம் அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு. அப்போது வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து நீங்கள் ஏன் கேட்கல? ரஜினிகாந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே ஆக்ட் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் ஏன் நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி மீட் வரணும் அந்த இடத்துல நீங்கள் போய் கொஷின் கேட்கணும். இப்போது தம் அடிக்கிறாங்கன்னா அந்த தம்மு எங்கேருந்து வருது? யார் அப்ரூவல் பண்ணாங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்டே கேளுங்க. ஓகேங்களா? சினிமாவில் வந்துட்டு இது மாதிரி தம் அடிக்கிறாங்க, இது பண்ணாங்க, சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க அப்படின்னா பிகாஸ் விஜய் அண்ணா வந்துட்டு எவ்வளோ நல்ல விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்க. அது கவர்மெண்ட் கூட இன்னும் பண்ண கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இந்த ஒரு சில்லி ரீசன்லாம் வச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசுகிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விலாகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரூ பாலிடிக்ஸ் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போது ட்ரூ பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஒரு வீடு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் பேசிக் பாலிடிக்ஸு. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்துட்டு பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக. ஆனால் வந்துட்டு அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலானே நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு எப்போவுமே பேசிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. நான் இந்த உலகத்தில் வந்து ஒரு கெஸ்ட்டு, அவ்வளோதான். நான் வந்து யாருக்கு நல்லது பண்ண முடியுமோ, எத்தனை பேருக்கு நல்லது பண்ண முடியும், நல்லது பண்ணிவிட்டு நானும் சந்தோஷமாக இந்த பூமியில் அனுபவிச்சுட்டு
போக வேண்டியது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க மைண்ட் செட்டில். ட்ரூ பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட வீடு இருக்குது. ஓகேங்களா? வீடு இருக்குது, போட்டுக்கிறதுக்கு துணி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, அதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கு தகுதியான பேசிக் திங்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் பாலிடிக்ஸ். ஓகேங்களா? இதை தவிர்த்து இவ்வளோ பணம் வச்சுருக்கான், இது பண்ணுறான், அது பண்ணுறான், அவனுக்கு என்னப்பா பணம் இருக்குது, இவனுக்கு என்னப்பா பணம் இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டு பேசுகிறது. ஓகேங்களா? பணம் வந்துட்டு இட்ஸ் அ டூல் டு லிவ். ஓகேங்களா? நாட் அ கோல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேசலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லியோ செலிப்ரேஷன் வந்து நம்ம பேசியாச்சு, லியோ பாலிடிக்ஸ் பற்றி பேசியாச்சு. இன்னும் ஒரு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லியோ செலிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு லியோ பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் லியோ ஃபிலிமை பற்றி பேசணும், லியோ ஃபிலிமை பற்றி பாலிடிக்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டில், அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இன்னும் நம்ம ட்ரூ பாலிடிக்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி சேனல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ட்ரூ பாலிடிக்ஸ் நண்பர்களே.